தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திருப்பூரில் இன்று திமுக மகளிர் அணி மாநாடு நடக்கிறது. இதற்காக திமுக எம்பி கனிமொழி சென்னையிலிருந்து விமானத்தில் கிளம்பினார். அப்போது அவருடன் அதே விமானத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசையும் பயணித்தார். அவருடன் போட்டோ எடுத்த கனிமொழி வெல்லும் தமிழ் பெண்கள் என அதை இணையத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக கனிமொழி அளித்த பேட்டியில் கூறியதாவது: இன்று பல்லடத்திலே முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மகளிர் மாநாட்டிலே ஏறத்தாழ 1.5 லட்சம் மகளிர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். வரக்கூடிய மகளிர் பாதுகாப்பாக வந்து செல்வதற்காக அவர்கள் மதியம் கிளம்பி நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு இரவு முடிவதற்குள் வீட்டுக்கு சென்று அவர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டை விரைவிலேயே முடித்து கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். 1.5 லட்சம் மகளிர் வரக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் பாதுகாப்பாக வந்து செல்வதற்காக அந்த பஸ்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள் இதையெல்லாம் வரையறுத்து எந்த பகுதியிலே எந்த பகுதியிலிருந்து எந்த ஊரிலிருந்து வரக்கூடிய மகளிர்கள் வர வேண்டும் என்பதிலிருந்து மிக தெளிவாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மகளிருக்காக மருத்துவ வசதிகள், மருத்துவ சேவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போதிய தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா வசதிகளும் அவர்களுக்கு வந்து செல்லக்கூடிய வகையிலே அவர்கள் பாதுகாப்பாக வந்து பத்திரமாக வீடு போய் செல்லக்கூடிய வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் மட்டும் கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் இல்லை. மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் நேரத்திலே மட்டும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது. முதலமைச்சர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய, கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இந்த தேர்தல் நேரத்துல எல்லா இயக்கங்களும் மாநாடுகள் நடத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒன்று தான். அதனால தேர்தல் சமயத்தில் மகளிர் மாநாடு, இளைஞர் அணி மாநாடு என்பதை இங்கே நடத்த தொடங்கி வைக்கும். ஆனால் இதற்கும் முன்னால் தொடர்ச்சியாக மகளிரை சந்திக்கக்கூடிய, மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய, இளைஞர்களை சந்திக்கக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. அவருடைய ஆருடங்களுக்கெல்லாம் இல்லைன்னா ஆசைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர் கனவு காணட்டும், தப்பு இல்லை, கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும். நிச்சயமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைங்கிறத மாத்திரம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும்.